வணக்கம். என்ஆர்கே ஃபேஷன் அண்ட் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம தையல் எப்படி போடுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். பாடம் 3ல். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மெசேஜஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் நம்மளாலேயும் முடியுன்றதுக்கு இந்த தையல் பயிற்சி ஒரு நல்ல உதாரணங்க. நீங்கள் வீட்டில் இருக்கோம், நம்ம வீட்டு வேலை மட்டும் தான் பார்க்க முடியும், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுலாம் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணி தையல் கற்றுக்கோங்க. அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யாரையும் நம்ம நம்பி இருக்க தேவையில்லை. பெண்கள் எல்லாருமே ஒரு சுய தொழில் கண்டிப்பாக கற்றுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் பதிவு பண்ணுறோம். மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங்குள்ளே போகலாம் வாங்க. இந்த மாதிரி ஷேப்ஸ் சார்ட் பேப்பரில் ஸ்கொயர் அந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்ஸ் வரைஞ்சிக்கோங்க. சில லெட்டர்ஸு, சில ஷேப்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஓவல் ஷேப்பு, ஸ்கொயரு, ட்ரையாங்கிளு அந்த மாதிரி. எதுக்காக அப்படின்னா இந்த தையல்லாம் நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும் இந்த மாதிரி ஷேப்பெல்லாம். அதுக்காக வேண்டி தான் இப்போ நம்ம இதை கற்றுக்குறோம். சரிங்களா? இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. எப்பவுமே இப்போ நம்ம நூல் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. அதனால் பாபின் கேஸையும் த்ரெட்டையும் நான் எடுத்துட போகிறேன். வெறும்னே த்ரெட் இல்லாமல் தான் நம்ம இப்போது சார்ட்லேயும் பேப்பர்லேயும் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன சார்ட் பேப்பர்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஷேப்ஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு ரூல்டு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரூல்டு பேப்பரை ஆஃபாக நான் கட் பண்ணிக்கிறேன். ரூல்டு பேப்பர் எதுக்குன்னா இந்த ரூல்டு பேப்பரில் இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது இந்த லைன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடுறது எப்படிங்கிறது தெரியும். அதுக்காக தான் ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். இல்லை உங்களுக்கு அன்ரூல்டு பேப்பர்லேயே நாங்கள் போட்டு கற்றுக்கிறனாலும் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த ரூல்டு பேப்பரை கைடு இருக்குது பாருங்கள். கைடை இப்படி நல்லா தூக்கணும். இந்த ஸ்டாண்ட் இப்படி தூக்குனீங்கன்னா கைடு மேலே தூக்கிடும். கரெக்டாக இந்த ரூல்டில் லைன்ஸ் வருது பாருங்கள். ரூல்டு பேப்பரில் லைன் வருது இல்லையா? அதில் பொறுமையாக இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். ஒன்றுமே உங்களுக்கு ஸ்பீடு டக்குன்னு எடுத்த உடனேலாம் வராது. புதுசாக கற்றுக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். இந்த மாதிரி லைன்லேயே நீங்கள் போடணும். இந்த மாதிரி லைன்லேயே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பழகிடும். இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி லைன்ஸில் ஃபஸ்ட்டு போடுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பேப்பரில் சார்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு ஸ்டிச் பண்ண வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெட்டீரியலில் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை லைன் வேணாலும் இந்த ரூல்டு பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லைன்ஸில் எத்தனை வேணால் போட்டு பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் அந்த மாதிரி போடுறது எப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நான் இந்த ஷேப்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ இதில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பொறுமையாக ரொட்டேட் பண்ணணும். பொறுமையாக நம்ம இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்து செய்யுங்க. ரொம்ப கை கிட்ட கொண்டு போகாதீங்க. நீரில் ஏதாவது பட்டுட போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி என் கை நல்லா பாருங்கள். கைடை பிடிச்சிருக்கேன். அங்கே வீல் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. பொறுமையாக இப்படியே ரொட்டேட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் எடுத்தால் உடனே பிகினர்ஸ் எல்லாருக்குமே இதை ஸ்பீடாக பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போட போட உங்களுக்கு தையல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக பண்ணிடுவீங்க. அது பழகிடும். கொஞ்சம் நாளில் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பித்த பிறகு. நான் போடுறது தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி லைன்ஸ்லேயே பொறுமையாக போடணும்.
தெரியுதுங்களா? எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி எடுத்த உடனே பிகினர்ஸ் எல்லாராலையும் போட முடியாதுங்க. அப்படி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் போட ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் ஃபஸ்ட்டு போட்டு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெட்டீரியலில் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.